கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனித யோசேப்பினுடைய பெருவிழா தனிச்சிறப்பு மிக்க விழாவாக தமக்காலமாக இருந்தாலும் கொண்டாடப்படுவதனுடைய காரணம், அவர் மீட்பின் வரலாற்றிலே முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய வளர்ப்பு தகப்பனாகவும் அன்னை மரியாளுடைய உண்மை காவலனாகவும் இருக்கின்றார் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு கொடுக்கின்ற ஒரு உச்சமான வணக்கத்தையும் புகழ்ச்சியையும் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். புனித சூசையப்பரிடம் விளங்கிய 3 முக்கியமான புண்ணியங்களை நாம் இன்றைக்கு நினைவு கூறுவோம். ஒன்று, தாழ்ச்சி. தாழ்ச்சி என்று சொன்னால் தன்னை முன்னிலைப்படுத்தாதது. எந்த இடத்திலேயும் புனித சூசையப்பர் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. ஆண் வாரிசு, ஆண் ஆதிக்கம் என்ற ஆண்களை மையமாக வைத்த சமூகத்திலே பெண்ணுக்கு முதன் உரிமை கொடுத்தவரும் முன்னுரிமை அளித்தவருமாக புனித சூசையப்பர் இருக்கின்றார். காரணம், அன்னை மரியாள் ஆண்டவரால் தூய்மையான ஒரு பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் கடவுளின் தாய் என்பதை உணர்ந்து அவருக்கு முன்னிடம் கொடுக்கின்றார். எனவே தான் இன்றைக்கு கூட பாருங்கள், ஆண்டவர் இயேசு பிறக்க இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பாருங்கள், மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. சூசையப்பருடைய பெயர் அங்கே இல்லை. ஆனால் யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. ஆனால் மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. ஆக தாழ்ச்சியினுடைய உருவமாக இந்த சூசையப்பர் முதலிலே இருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த தாழ்ச்சியினால் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கிறார். கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று சொன்னால் அந்த கீழ்ப்படிதலை எல்லா நேரங்களிலும் இவர் கடைபிடிக்கின்றார். ஆண்டவர் இயேசு குழந்தை, கடவுளின் மகன். அவர் தூய ஆவியினால் கருவுற்று பிறக்க இருக்கின்றார் என்றதும் தூக்கத்திலிருந்து எழுந்து ஆண்டவருடைய தூதர் தமக்கு சொன்னவாறே மரியாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இந்த கீழ்ப்படிதல் என்பது மிகுந்த அவசியம். அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற மிகப்பெரிய புண்ணியம். அவர் மரியாளோடு இணைந்து வாழ்ந்தார் இல்லை, மனைவி என்று சொல்வதற்கும் இல்லை. அந்த மரியாளை அவர் போற்றி வணக்கம் செலுத்தி அவர் வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே அவ்வளவு தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் உள்ளவராக இருந்தார். இது இரண்டும் இருந்தால் அதற்கு அடுத்ததாக செயல் வடிவம், விசுவாசத்தினுடைய தந்தையாகவும் இருக்கின்றார். அப்படி என்றால் கீழ்ப்படிதல் என்பது வாயளவில் ஆம் என்பது அல்ல. கீழ்ப்படிதல் என்பது செயல் அளவில் இருக்க வேண்டும். அந்த செயலைத்தான் புனித சூசையப்பர் வாழ்ந்து காட்டினார். எனவே புனித சூசையப்பருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற வேளையிலே அவரிடம் விளங்கிய அந்த தாழ்ச்சியை நாம் கண்டுபிடிப்போம். அவரிடம் விளங்கிய அந்த கீழ்ப்படிதலை நாம் கடைபிடிப்போம். அதனால் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.